நியூஸ் கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் கருணாநிதி கூட மருத்துவமனையில் இருந்தார். ஏதாவது ஒரு புகைப்படம் வெளியிடப்பட்டதா? சசிகலா புஷ்பா இன்றைக்கு அம்மா அவர்கள் போட்ட பிச்சையின் காரணத்தால் மேயராகி, நாடாளுமன்ற மேலவை உறுப்பினராகி, கழக மகளிர் அணி செயலாளராகி, அத்தனை தகுதிகளும் அம்மா போட்ட பிச்சை. எதிர்கட்சியை சார்ந்தவர்கள் என்ன வேண்டுமானாலும் சொல்லலாம். மிக அம்மா அவர்கள் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு வந்ததற்கு பிறகு அவர்கள் பேசுகிற வார்த்தை கொஞ்ச நெஞ்ச வார்த்தைகள் இல்லை. அம்மா அவர்களின் திருப்பெயரை உச்சரிப்பதற்கு கூட சசிகலா புஷ்பாவிற்கு எந்த விதமான யோகியதையும் இல்லை. தமிழக முதல்வர் ஜெயலலிதாவோட உடல்நிலை பத்தி யாருக்கும் வெளிப்படையா அறிவிக்காம மறைமுகமா வச்சிருக்கிறதுக்கு காரணம் என்ன? மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் பூரண நலத்துடன் இருக்கிறார், மிகவும் நன்றாக உள்ளார், விரைவில் வீடு திரும்புவார். இதுதான் நிதர்சனமான உண்மை. இது வதந்திகள் தான் இப்போ நிறைய பரவிட்டு இருக்குதே தவிர உண்மையான நிலை அது இல்லை. நீங்கள் அப்போலோ மருத்துவர்களுக்கு தான் தெரியும் இப்போ ஒருத்தருடைய உடல்நிலையை பற்றி வைத்தியம் செஞ்சிட்ருக்கும் பொழுது. அப்போது அவங்களுடைய உடலை கொண்டிருக்கக்கூடிய டாக்டர்கள் குழு, ரெண்டாவது அந்த அப்போலோ மருத்துவமனையினுடைய அறிக்கை மாண்புமிகு அம்மா அவர்கள் நாளுக்கு நாள் எந்த அளவில் அவருடைய உடல்நிலை முன்னேற்றமாகியிருக்கிறது என்பது குறித்து வெளிப்படையாக இன்றைக்கு அறிக்கைகளை பொதுவாக ஊடகங்களுக்கும் பொதுமக்களுக்கும் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதிலே மறைப்பதில் எந்த விதத்தில் மறைக்கிறார்கள் என்று சொல்லுவது அது நம்பத்தகுந்த மாதிரி இல்லை. இது பொய்யான வதந்தி என்று தான் சொல்ல வேண்டும். முதல்வர் நலமோட இருக்காங்க அப்படின்னு மருத்துவமனையில இருந்து ஒரு போட்டோ கூட வெளிவரலையே, ஏன்? நீங்கள் ஒரு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று கொண்டிருக்கிற மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்கள் தீவிர சிகிச்சை கண்காணிப்பு பிரிவில் இருக்கிறார். அவரிடத்திலே போய் புகைப்படம் வெளியிட வேண்டும் என்று சொல்லுவது, திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் கருணாநிதி கூட மருத்துவமனையில் இருந்தார். ஏதாவது ஒரு புகைப்படம் வெளியிடப்பட்டதா? தீவிர சிகிச்சை கண்காணிப்பு பிரிவில் இருக்கிற போது அது மருத்துவர்களின் ஆலோசனைப்படி தான் நடந்து கொள்ள வேண்டும். மருத்துவர்கள் எந்த மாதிரி சிகிச்சை அளித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை வைத்து அவர்கள் அறிவுறுத்தக்கூடிய அறிவுறுத்தலின்படி தான் நடக்க வேண்டுமே தவிர மீதி வெளியே இருந்து சொல்லக்கூடிய இந்த புகார்களுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. சமீபத்தில் அதிமுகவில இருந்து நீக்கப்பட்ட எம்பி சசிகலா புஷ்பா முதல்வரை மறைச்சு வச்சிருக்காங்க, அவங்களுக்கு என்ன சிகிச்சை அப்படின்னு வெளிப்படையா சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்களே. அதாவது முதல்ல அவங்கள ஒரு பெரிய ஆளாக நினைச்சு பேசுறதே அவ்வளவு பெருசா எனக்கு படலை. ஏன்னு கேட்டால், பாராளுமன்றத்தில் பேசும்போது முதல்வரே என்னை அடித்தாங்க அப்படின்னு அந்த அம்மா அன்னைக்கு சூழ்நிலையில் என்னை அடித்தாங்க, தோட்டத்தில் வச்சு என்னை மிரட்டினாங்க அப்படின்னு அன்றைக்கி சொன்னாங்க. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா தொடர்ந்து இப்போ இயக்குறாங்க, அங்கே அவங்கள மறைக்கிறாங்க. அது மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கழகத்திற்கு அவப்பெயர் ஏற்படுத்திவிட்ட காரணத்தால் அவரை கழகத்திலிருந்தே வெளியேற்றிவிட்டார். வெளியேற்றப்பட்டதற்கு பிறகு மாண்புமிகு அம்மா அவர்கள் போட்ட பிச்சை, நாடாளுமன்ற மேலவை உறுப்பினர் என்பது ஒரு சாதாரணமான சசிகலாவாக இருந்த இந்த சசிகலா புஷ்பா இன்றைக்கு அம்மா அவர்கள் போட்ட பிச்சையின் காரணத்தால் மேயராகி, நாடாளுமன்ற மேலவை உறுப்பினராகி, கழக மகளிர் அணி செயலாளராகி, அத்தனை தகுதிகளும் அம்மா போட்ட பிச்சை. அம்மா அவர்களின் திருப்பெயரை உச்சரிப்பதற்கு கூட சசிகலா புஷ்பாவிற்கு எந்த விதமான யோகியதையும் இல்லை. இதையும் மீறி இந்த சசிகலா புஷ்பா பெயரை நாங்கள் உச்சரித்தாலேயே அது மிகப்பெரிய அவமானம் என்று நான் கருதுகிறேன். ஜெயலலிதாவுக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனா அவங்க பின்னாடி இருந்து சொல்பவர்களுக்காக நான் பதவி விலக மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்களே. நீங்க அவங்க பேசுறதெல்லாமே பொய், அவங்க பேசுறது எல்லாமே பொய். அப்போ அதில் இது ஒரு பொய், இது ஒரு பொய்ன்னு தான் எடுத்துக்கணும். அது ஏதாவது ஒரு பெரிய அளவுக்கு அது தன்னை பற்றி வெளியில் பேசணும் அப்படின்றதுக்காக இவங்க ஏதாவது ஒரு பொய்யான கருத்தை சொல்லி அதில் ஒரு விளம்பரம் தேடுறதில் மகா கெட்டிக்காரி. இந்த விளம்பரம் தேடணும், தன்னுடைய பேர் வரணும், அதுக்காக மாண்புமிகு முதலமைச்சர் ஒரு மிகப்பெரிய அந்தஸ்து மிக்க ஒரு மிகப்பெரிய தலைவர்.
அவங்கள பற்றி விமர்சிக்கும் போது தான் பெரிய ஆள் ஆயிடலாம் அப்படின்னு நினைக்கிறது. ஆனால் உண்மையிலேயே அதெல்லாம் நடக்காது. ஜெயலலிதா நலம் பெறணும்னு குழந்தைகளுக்கு அழகு குத்துறது, பால்குடம் எடுக்கிறது மாதிரியான செயல்கள் பத்தி, அதுக்கு எதிர்க்கட்சிகள் கொடுக்கிற விமர்சனம், இதை பத்தி சொல்லுங்க. இதெல்லாம் எதிர்க்கட்சியை சேர்ந்தவர்கள் எல்லாம் எந்த நேரத்தில் வேணாலும் என்ன வேணாலும் பேசலாம். இதெல்லாம் ஒவ்வொருத்தருடைய விருப்பம். மாண்புமிகு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உடல்நலம் தொய்வுற்று அமெரிக்காவிலே அவர் படுத்திருந்த காலகட்டத்தில் நம்முடைய தமிழ்நாடே பிரார்த்தனை செய்தது. என்னென்ன பிரார்த்தனை என்பதே தெரியாது. அவ்வளவு பிரார்த்தனை, தமிழகமே பிரார்த்தனை செய்தது. இதெல்லாம் அவர்களுடைய விருப்பத்தை பொறுத்தது. மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இன்றைக்கு பூரண உடல் நலம் பெற்று திரும்பி வர வேண்டும் என்பதற்காக மறுபடியும் கழகப் பணியை மறுபடியும் மிக சுறுசுறுப்போடு மாண்புமிகு அம்மா அவர்கள் பணியாற்ற வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு ஒவ்வொரு தொண்டனின் விருப்பம். ரொம்ப சீக்கிரமாக அவரை அம்மா ஒரு மாதம் பார்க்கல, அம்மாவை சீக்கிரமாக பார்க்கணும், கடவுளே எங்களுக்கு அனுகிரகம் பண்ணு, கடவுளே எங்களுக்கு கருணை காட்டுன்னு கேட்குறது இயற்கை தானே. இது சாதாரணமாக இதெல்லாம் ஒரு கேள்வியா? அதாவது ஒரு குடும்பத்தில் யாருக்காவது ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னா அந்த குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் பிரார்த்தனை பண்ணிக்கிறது இல்லையா? அத்தனை பேர் கோயிலுக்கு போகிறது இல்லையா? என் குழந்தை நல்லா இருக்கணும், எங்கள் அப்பா நல்லா இருக்கணும், எங்கள் அம்மா நல்லா இருக்கணும், எங்கள் தாத்தா பாட்டி நல்லா இருக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு கோயிலாக பிரார்த்தனை பண்ணி வேண்டுதல் என்பது நம்முடைய தமிழ்நாட்டில் தொன்று தொட்டு நடக்கிற பழக்கம். எல்லாவற்றுக்கும் மேலாக புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அம்மாவுக்கு மேலாக தெய்வமாக மதித்து வழிபடக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களுக்கெல்லாம் அவர் தெய்வம். அதனால் அவரை பார்க்க வேண்டும், சீக்கிரம் பார்க்க வேண்டும், அவர் வெகு விரைவில் வர வேண்டும் என்று ஒவ்வொரு தொண்டனும் அவரவர் விருப்பப்படி அவரவர் எந்தெந்த தெய்வத்திற்கு எந்தெந்த பிரார்த்தனை செய்தால் விரைவில் குணமாகும் என்கிற நம்பிக்கை, கடவுள் நம்பிக்கை மனதிலே வைத்துக்கொண்டு அனைவருமே இன்றைக்கு வேண்டுதல் வைத்து பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை கொச்சைப்படுத்துவது என்பது எந்த விதத்தில் நியாயம் என்று எனக்கு தெரியவில்லை. ஒரு சில தொண்டர்கள் தீக்குளிச்செல்லாம் இருக்காங்க. அது எதிர்பாராத விதமாக அங்கங்கே நடக்கக்கூடிய ஒரு சில சம்பவங்கள் தான். முதல்வர் உடல் நலம் பற்றி வதந்திகள் பரப்புதா சிலர் கைது செய்யப்படுறாங்க, அதை பற்றி சொல்லுங்க. அது கண்டிப்பாக கைது பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இதில் எந்த விதமான விமர்சனங்களுக்கே இது பேசவே கூடாது. ஒரு நாட்டிலே இது போன்ற வதந்தியை கிளப்புகிற போது பல்வேறு பிரச்சனைகளுக்கு இடம் கொடுத்து விடும். வதந்தி என்பது அது வதந்தி தான். அது தீ பற்றி கொள்கிற போது மிகப்பெரிய மோசமான சூழ்நிலை ஏற்படும். ஆக இப்படிப்பட்ட வதந்தியை பரப்பக்கூடிய யாராக இருந்தாலும் கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான். ஆகவே தான் அந்த கைது நடவடிக்கை நடைபெற்று கொண்டிருக்கிறது. மற்ற கட்சிகள் எல்லாம் முதல்வர் நலமா இருக்கும்போது ஏதாவது பேசினா அவதூறு வழக்கு தொடுப்பாங்க. இப்ப அவங்க மருத்துவமனையில இருக்கும் போதும் அதே நிலைதான் அப்படின்னு சொல்றாங்களே. எதிர்கட்சியை சார்ந்தவர்கள் என்ன வேண்டுமானாலும் சொல்லலாம். அவர்கள் மாண்புமிகு அம்மா அவர்கள் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு வந்ததற்கு பிறகு அவர்கள் பேசுகிற வார்த்தை கொஞ்ச நெஞ்ச வார்த்தைகள் இல்லை, எல்லாம் தான் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆக மாண்புமிகு அம்மா அவர்கள் மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று கொண்டிருக்கிற நேரத்தில் எதிர்கட்சியை சார்ந்தவர்கள் இது போன்ற பேச்சுக்கள் பேசுவது என்பது மரபு அல்ல. மாநில அரசியல் கட்சி தலைவர்கள் முதல் தேசிய தலைவர்கள்னு எல்லாரும் அப்பல்லோவுக்கு வராங்க. ஆனா யாரும் ஜெயலலிதாவை பார்த்துதான் சொல்லல. டாக்டர்கள் கிட்டையும் அமைச்சர்கள் கிட்டையும் தான் பேசணும்னு சொல்றாங்களே. பெரும்பாலும் இப்போ ஐசியூ யூனிட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். பெரும்பாலும் அங்கே தீவிர சிகிச்சை கண்காணிப்பு பிரிவிலே தான் இருப்பார்கள். அதில் பெரும்பாலும் அங்கே உள்ள யாரையும் அனுமதிக்க முடியாது. அது தொற்று பரவிவிடும் அல்லது வெளியிலே இருந்து போகக்கூடிய தொற்று குருமிகள் ஒட்டிவிடும் என்கிற காரணத்தால் உள்ளே அனுமதிப்பதில்லை. ஆகவே தான் அங்கே டாக்டர்கள், மாண்புமிகு அம்மா அவர்களை கவனித்து கொண்டிருக்கிற டாக்டர்களிடம் இவர்கள் கேட்கிறார்கள். அப்போது அம்மா அவர்களுக்கு சிகிச்சை அளித்து கொண்டிருக்கிற டாக்டர்கள் படிப்படியாக என்னென்ன சிகிச்சை செய்து கொண்டிருக்கிறார்கள், எந்தெந்த மாதிரி மாண்புமிகு அம்மா அவர்கள் இருக்கிறார்கள் என்பது குறித்து தகவலை சொல்லுகிறார்கள். ஆனால் நன்றாக இருக்கிறார் என்கிற தகவலை அவர்களே ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். ஜெயலலிதாவை பார்க்க வர்ற தலைவர்களை மருத்துவமனைக்குள்ளார விட சொல்றதும் விட வேணாம் அப்படின்னு சொல்றதும் யாரு? இப்போ நாங்கள்லாம் தினந்தோறும் போகிறோம். சாதாரண சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள், தலைமை கழக நிர்வாகிகள் எல்லாருமே தினந்தோறும் காலையிலும் மாலையிலும் தொடர்ந்து போய்கொண்டு தான் இருக்கிறார்கள். இதுவரை யாரையுமே தடுத்து நிறுத்தியதாக நான் கேள்விப்படலை. அது மருத்துவமனை நிர்வாகம் வேண்டுமானால் அதிகமாக
கூட்டம் அதிகமாக இருக்கிறது என்கிற காரணத்தால் மருத்துவமனை நிர்வாகம் வேண்டுமானால் ஒரு சில குறியீடுகள் வைத்து நிறுத்தியிருக்கலாமே தவிர அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே மாண்புமிகு அம்மா அவர்களை சந்திக்க வேண்டும் என்று அவர்கள் அனைவரும் செல்கிறார்கள், பார்க்கிறார்கள், வருகிறார்கள். அவ்வளவுதான். இதில் எந்த தடை இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. திமுக சார்பிலையும் பாஜக சார்பிலையும் MP சசிகலா புஷ்பாவுக்கு மறைமுக உதவிகள் செய்யறதா ஒரு தகவல் வருது. அது பத்தி என்ன நினைக்கிறீங்க? நீங்க திமுகவும் பாஜகவும் அவங்களுக்கு மேலே வேலை சப்போர்ட் பண்ணக்கூடிய நிலைமை வந்துச்சுன்னா இவங்க இந்த திமுக பாஜகவினுடைய அந்த இது எப்படிப்பட்ட இருக்குன்னு நினச்சி பாருங்கள் நீங்கள். ரெண்டாவது, என்ன தகுதி இருக்குது? நீங்கள் எல்லாமே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கொடுத்த தகுதி, அத்தனை தகுதியுமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் புரட்சி தலைவி அம்மா கொடுத்த தகுதி. இது இவங்க இப்போ இப்படி ஒரு மாயையை உருவாக்குறாங்க. அது திமுக தன்னை சப்போர்ட் பண்ண போது அப்படி ஒரு மாயையை உருவாக்குறது தான் அவங்களுடைய பேச்செல்லாம். பார்த்தீங்கன்னா ஒரு மாயையை உருவாக்கக்கூடிய பேச்சு தான் இதெல்லாமே. திமுக கூட்டிய அனைத்து கட்சி கூட்டம் பற்றி சொல்லுங்க. இதெல்லாம் ஒரு அரசியல் பண்ணுறதுக்கு தமிழ்நாட்டில் எப்படியாவது ஒரு ஓட்டு வங்கியை நம்ம பிடிச்சிடலாம், ஆட்சியை பிடிச்சிடலாம், மக்கள் மத்தியில் ஒரு செல்வாக்கப்பட்டுடலாம் அப்படின்றதுக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் உள்நோக்கம் வைத்து இது ஒரு அரசியல் பண்ணுறதுக்கு தமிழ்நாட்டில் இவங்க அரசியல் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. அதனால் இப்போ இந்த பிரச்சனையை கையில் எடுத்துக்கிட்டு இது ஒரு அரசியல் பண்ணி இதை கொஞ்ச நாளைக்கு வச்சு ஓட்டலாம் அப்படின்றதுக்காக அவங்க செய்யக்கூடிய, திட்டம் போட்டு செய்யக்கூடிய பிரச்சனைகள். மாண்புமிகு அம்மா அவர்கள் செய்ததற்கு பிறகு இந்த பிரச்சனையில் நீங்கள் அரசியல் பண்ண முடியலையேன்றதுக்காக இப்போது இதை கையில் எடுத்துக்கிட்டு நாங்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறோம், அதிலேயே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தோல்வி அடைஞ்சிருக்கீங்கன்றதை எல்லாருமே இப்போ பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க.